கண்டதை சொல்லுகிறேன் என்ற படத்துக்கு நான் வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன், எடிட்டிங் கூட வேறு யாரோ ஒருத்தர் தான் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா நான் எடுத்ததை வந்து நான் எடிட் பண்ணும்பொழுது எனக்கு கொஞ்சம் நான் சிலதெல்லாம் வைக்கணும்னு ஆசைப்படுவேன். அதுபோல் இருக்கும். ஆனால் இன்னொருத்தர் எடிட்டர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள மாருத்தின்னு சொல்லிட்டு என் கூட இருந்தவங்கள எடிட் பண்ண சொன்னேன். இந்த கதையினுடைய கரு வந்து எனக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு அது மேலே ஒரு அந்த பறை இசை மேலே எனக்கு ஒரு ஆசை. அதனால் அதை எப்படியாச்சும் கற்றுக்கிடணும் அப்படின்ற மாதிரி அந்த கால சூழ்நிலையில் நான் என்னால் கற்றுக்க முடியல. ஏன்னா அந்த கால சூழ்நிலையில் வந்து அது வந்து வேறு யாரோ இசைக்கக்கூடிய ஒரு கருவி அப்படின்றது தான் அதுக்கு அப்படி ஒரு இது இருந்தது. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம தமிழருடைய பண்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலாச்சாரத்தில் வந்து அந்த காலத்தில் இருந்து தமிழர் கலாச்சாரத்தில் இது ஒரு ஒரு பெண்ணு பூப்பர் இருந்தால் கூட அதுக்கு வந்து பறை இசை தான் பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் நாதஸ்வரம் அதெல்லாம் இல்லை. அதுபோல் ஒரு இதில் இது பண்ணியிருக்காங்க. அதனால் சரி நம்ம காலகட்டம் வரும்போது நம்ம செய்யலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் அப்படி தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். ஆனால் அந்த கலைஞர்களோடு நான் நிறைய சுற்றிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷமாக அந்த பறை இசை கலைஞரோட. பறையினாலே என்ன நினச்சிக்கிறாங்க எல்லோரும் வந்து ஏதோ ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. பறை இசைப்பவர்கள் பறையர், பறை இசைக்கிறவங்க. அது நானே எல்லோரும் யார் இசைத்தாலும். இன்னொன்று பறையினாலே என்ன தமிழ்லன்னா சொல்லுதல். நீங்கள் மலையாளத்தில் அதை அழகாக சொல்லுவாங்க. எந்த பறைஞ்சோ பறையோ நீங்கள் பறையோ அப்படின்வாங்க. அது ஒரிஜினல் தமிழ் வார்த்தை தான். அதனால் பறைன்றதுனா சொல்லுதல். அந்த அந்த வாத்தியத்தில் பார்த்திங்கன்னா அந்த சொல்லுலாம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். இன்னொன்று அந்த சொல்லுக்கு வந்து அடிச்சுக்கிட்டே ஆடுற ஒரு அடவுகள் நமக்கு ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பறையை அடிச்சுக்கிட்டே ஆடுறது. வேறு எதுவுமே நீங்கள் வந்து அடிச்சுக்கிட்டு ஆட முடியாது. அதே அந்த அடவுகளும் கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா அந்த இப்போ தக்கு குத்தா தக்கு குத்தா தக்கு குத்தா தக்கு குத்தா அப்படின்னு முதல்ல ஈஸியாக ஆரம்பிச்சிடும். அது அழகாக மெதுவாக சொன்னால் கூட தக்கு குத்தா தக்கு குத்தா இப்படி ஆரம்பித்து அப்புறம் ஸ்லோவாக பில்டப் பண்ணிகிட்டே போயிடலாம். ஈஸியாக எல்லோரையும் கற்றுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இன்னொன்று அது வந்து ஏதோ மாடை சாபடிச்சுட்டு அதிலேருந்து அந்த தோல்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எந்த தோல் கருவியும் எந்த மிருகத்தையும் கொல்றதே கிடையாது. இறந்து போன மாட்டின் தோல்கள் அதை வச்சுக்கிட்டு தான் பண்ணுறது. அதுபோல தான் அதில். அதனால தான் அந்த படத்தினுடைய பிகினிங்லேயே சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த படம் வந்து யூ சர்டிஃபிகேட், ஒரு கட்ஸும் இல்லாமல் யூ சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது. அதனால் அந்த பிகினிங்லேயே சொல்லிட்டேன். மாட்டு தோலில் வந்து பண்ணுறது தான். ஆனால் வந்து மாட்டை கொல்றது கிடையாது, இறந்து போன மாட்டின் தோல்களை. சரி, அதுக்கு மேலே இது ஏன் வந்து பரதநாட்டியத்தில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின். இதுவும் தோல்கருவி தானே அப்படின்னு. இல்லை இது வந்து இது மாட்டுத்தோல் அப்படி இப்படின்னு என்னவோ சொல்லிக்கிறாங்க. அப்போ பார்த்தா மிருதங்கமும் மாட்டுத்தோல் தான். மிருதங்கமும் கன்றுக்குட்டி தோல் தான். கஞ்சிரா உடும்பு தோல். அப்போ எல்லா மிருகங்களுடைய தோல் தான் தோல்கருவி. இப்போ வந்து ஃபைபரில் வந்திருக்கு. ஆனால் ஃபைபரில் டிஃப்ரென்ஸ். இந்த தோலில் இருக்க அடவுகளும் சொல்லுகளுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் வந்து இது ஏன் இருக்குது பண்ணக்கூடாது, இதெல்லாம் கொஸ்டின் பண்ணி தான் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு கதையை அமைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து தேர்ந்த நடிகர்களுக்கு கூட இந்த பறை இசை அடிக்க தெரியுதுன்னு தெரியாது, சும்மா அது. அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த பறை இசை கலைஞர்களுடைய தொடர்பு கொண்டு ரொம்ப நாளாக தொடர்பு வச்சிட்டு இருந்ததுனால அவங்களோட சுற்றிக்கிட்டு அதை அப்படியே அவங்களோட எந்தெந்த ஆக்டரு அப்படின்லாம் பார்க்கலாம். அப்புறம் ஆனந்த், ஜானகி வந்து நாகர்கோயிலில் இருக்கவங்க. அவங்க வந்து என்எஸ்டி நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவுக்கு போயிட்டு 3 வருஷம் படிச்சுட்டு, ஒரு தமிழ் பெண் 3 வருஷம் படிச்சுட்டு அங்கேருந்து வந்தாங்க. அப்போது அவங்கள வந்து நான் அந்த பறை இசை கலைஞரோட ஒய்ஃபாக நடிக்கிறதுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் மற்ற அவங்களோட பசங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து பறை இசை கலைஞர். அதுதான் ரொம்ப எல்லாமே அந்த வாசிக்க தெரியணும். ஏன்னா இன்னொன்று நான் வந்து எடுத்தது வந்து லைவ் சவுண்டு. இது போல் இப்போ பேசும்பொழுது லைவ் சவுண்ட் ரெக்கார்ட் ஆகுது இல்லையா, அது மாதிரி லைவ் சவுண்டு வேறு. அதனால் அவங்க அடிக்கிறதே தான். அதுக்கேற்ற சில இடத்துல வந்து பாடல்கள் இருக்கும். பாடல்கள் வந்து இளம்பறைன்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர், ஒரு பெண் கவிஞர் தான் நான் இது பண்ணியிருக்கிறது.
அதில் பெண் ஆண்லாம் வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க இல்லையா, பெண் கவிஞர். அதுக்கு அதுக்கு மேலே வந்து ஹீரோயின் அழகாக இருக்கணும் அப்படி இப்படிலாம் நினைப்பாங்க. கருப்பாக இருந்தால் அது என்ன அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து பர்ஃபார்மரை தான் நான் தேர்ந்தெடுத்தேன். ஜானகி வந்து பெரிய பர்ஃபார்மர். அந்த பொண்ணு வந்து இப்போ அநேகமாக ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றிருக்காங்க. அவ்வளோ பிரமாதமான பர்ஃபார்மர். அதே மாதிரி ஆனந்த் மற்ற எல்லாமே பிஹெச்டி, எல்லாம் பிஹெச்டி பண்ணுவாங்க, எஜுகேஷன் பண்ணுவாங்க, வக்கீலாக இருக்கிறவங்க எல்லாமே. ஆனால் அடித்தட்டு மக்கள் தான். ஆனால் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா நான் வந்து அவங்களோட ஒரு 4.5 மாதத்துக்கு அவங்களோட முதல்ல டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்து, எப்படி பேசணும், கேமரானா எப்படி இருக்கும், எப்படி லுக்ஸ் இருக்கணும், எந்த சைடில் லுக்கு பண்ணணும், இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, அதே போல் அவங்க இவங்கக்கிட்ட இளம்பெறைக்கிட்ட அந்த கவிஞர்கிட்ட இந்த ஒரே ஒரு பாடல் தான் வரும். அதுவும் லிப்லெஸ் இல்லாத சாங். அதனால் வந்து பேக்ரவுண்ட் சாங் மாதிரி அவங்களுக்கு வந்து எதை சொல்லி கொடுத்து என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு நான் வந்து ஃபோன்லேயே சொன்னேன். அந்த சிச்சுவேஷன் அவங்களும் ஃபோன்லேயே சொல்லிட்டாங்க, எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த அந்த லீரிக்கு எடுத்த மாதிரியா இவர் வந்து ரஜின்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர், ஒரு இளம் மியூசிக் டைரக்டரும். அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து கிட்டாரிஸ்ட், என் கிளாஸ்மேட் தான் அவர், இளையராஜா கிட்ட கிட்டாரிஸ்ட் சதானந்தன் சொல்லிட்டு பேர். அவரும் நானும் கிளாஸ்மேட்டு. அவரும் கூட சேர்ந்துட்டு அந்த பாடல்களும் பின்னணி இசை. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பின்னணி இசையினுடைய வந்து இப்போ வர படத்தில் டமன்னு அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ஒரு மைல்டான ஒரு விஷயத்தை அந்த பின்னணி இசை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஆஷிஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கேமராமேன். எனக்கு டாக்குமெண்ட்ரி, நான் வந்து பழனியில் குதிரை வண்டிகள் அதிகமாக இருக்குது, குதிரை வண்டிகள், அதை பற்றி ஒரு 6 வருஷமாக டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டுருக்கேன், ஆவணப்படுத்திகிட்ருக்கேன். அவர் என் கூட, அந்த ஆஷிஷ்ன்றவர் என் கூட ட்ராவல் பண்ணவர். அவரையும் நான் ஃபீச்சர் ஃபிலிம் இந்த படத்துக்கும் கொடுத்துருக்கேன். எல்லாமே வேட்டவளம் அப்படின்ற ஒரு கிராமம். அது நீங்கள் வந்து விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலை நோக்கி போகிறது ஒரு 22 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த வேட்டவளத்தில் மேகநாதன், அதுக்கப்புறம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம், இவங்களுடைய ஆதரவுடன் நான் ஷூட்டிங் வந்து 17 நாளில் முடித்தது. டிசம்பர் 2014 சென்சார் பண்ணது. 2014 சென்சார் பண்ணிட்டேன். நேஷ்னல் அவார்டுக்கு போனது, இந்தியன் பனோரமாவுக்கும் போச்சு. செலக்ட் ஆகலை, இருந்தாலும் நம்ம அனுப்பிச்சோன்ற ஒரு இது. ஏன்னா அது கமிட்டியினுடைய வேலைகள். அது எனக்கு அவங்க வந்து அந்த வில்லேஜ்னால் எனக்கு தாமே காசாவும், அதில் நீங்கள் நடித்த ஒருத்தர் பார்த்தா கருப்பு கருணான்னு சொல்லுவாங்க. அவரே கருப்பு கருணான்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு நான் அதை போட்டுக்கக்கூடாது சொன்னேன். கருணா தான். அவர் வந்து நல்லா லேர்னட் மேன். அவர் வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில் ஒரு அங்கமாக இருக்கார். அவர்லாம் திருவண்ணாமலை தான். அதனால் ஆக்டருங்க மாதிரி எல்லாருமே வந்து ஒரே ஒரு கார் தான் வச்சுக்கிட்டு நான் அந்த பயணம் ஃபுல்லாக ஷூட்டிங் பண்ணோம். எல்லோரும் ஒரே இடத்துல தான் தங்கியிருந்தோம். அதுவும் எதுன்னா ஒரு கிறிஸ்டின் சர்ச் ஃபாதர் வந்து எங்களுக்கு இடத்த ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 32 பேர் 34 பேர் அதுக்குள்ளே தங்கிட்டு எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதனால் அந்த மாதிரி அந்த நடிகருங்களாம் பார்த்திங்கன்னா நடிகர் மாதிரியெல்லாம் எல்லாருமே சாப்பாடு, மத்தியானம் சாப்பாட்டெலாம் அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அவங்களே பரிமாறுறது. அதுக்கு தனியான ஒரு ஆளெல்லாம் நான் வச்சுக்கிடலை. அதே மாதிரி என்னுடைய எடிட்டிங்கில் இருக்க பசங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு கார் இருக்குது, அந்த ஒரு காரை அவங்களே ட்ரைவ் பண்ணுவாங்க. அப்படி தனியாக எல்லாம் கேள்விப்பட்டாங்களா, பெப்சிலாம் கூட சண்டைக்கு வந்துடுவாங்க. ஆனால் நான் முதல்லையே பெப்சிக்கிட்ட சொல்லிட்டேன். நான் பெப்சியிலோட அங்கம் பண்ணுறதுனால ஃபிலிம் ஃபெடரேஷன் அதில் சொன்னேன், இது போல் வந்து நான் இது மாதிரியே படம் பண்ணுறப்ப, அதனால் அவுடோர் யூனிட்லேயே நான் ஆட்களை எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த அவுடோர் யூனிட்டில் மாத்திரம் ஆட்கள் வராங்க. கேமராவும் அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டது தான். போதும் சார், பரவாயில்ல சார், நீங்கள் என்ன மாதிரி படம் பண்ணீங்க தெரியும் சார். அந்த தொழிலாளர்கள் அவ்வளோ எனக்கு தண்ணி எல்லாம் கூட எடுத்துகிட்டு வரதெல்லாம் கூட, குடிக்கிற தண்ணி எல்லாம் கூட அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் நான் எல்லாம் படுக்கிறதுக்கு இங்கேயே பாரிஸ்லேயே வந்து போய் சில இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். படுக்கைகள்லாம் வாங்கிட்டேன் இங்கே, பாய், தலகாணி. ஏன்னா கரெக்டாக இதே மாதிரி நவம்பர் தான், கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி, அப்படியே நல்ல ட்ரிஸ்லிங் மழை அப்படிலாம் பெய்யும். அதனால் எல்லோரும் அங்கே கொஞ்சம் சீப்பு, அது மாதிரி எல்லாம் வாங்கிட்டு துப்பட்டிலாம் வாங்கினேன். அது முடிஞ்சோடனே அவங்களே கேட்டாங்க, சார் இதெல்லாம் நாங்களே எடுத்துக்கிட்டு ஆமாம் பின்ன நீங்களே தான் எடுத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு அது மாதிரி 17 நாளில் முடித்து அடுத்த ஒரு 10 நாளில் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே டைம் கோடு எல்லாமே இந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வரணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து பண்ணி முடித்து எடிட்லாம் ஒரு 10 நாளில் முடித்து ஃபைனல் காப்பி எடுத்து வச்சு நேஷ்னல் அவார்டு. ஏன்னா அந்தந்த வருஷத்தில் சென்சார் பண்ணியாச்சுன்னா நம்ம நேஷ்னல் அவார்டுக்கு, அதே போல் இந்தியன் பனோரமாக்க போகலாம்.
இப்போ இந்த வருஷத்தில் இந்தியன் படம் நமக்கு சென்சார் வேண்டியதில்லை, ஆனால் நேஷ்னல் அவார்டு கொடுத்தாகணும். அதுமாதிரி ஸ்டேட் அவார்டுக்கு எந்த வருஷத்தில் சென்சார் ஆகலாம், ஆனால் ரிலீஸ் ஆகிருக்கணும் படம். அந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து நம்ம தனஞ்சய சேரும் ஜேஎஸ்கே வந்து அதை ரிலீஸ் பண்ணுறது எப்படி, ஏன்னா எக்ஸிக்யூஷன்றது இப்போ முக்கியம். எப்படி எடுத்துகிட்டு போகிற மக்கள் என்று நமக்கு தெரியாது. அது அவங்க அந்த காரியத்தை பண்ணி அது அபிராமி மால் அவங்க இதில் தான் ரிலீஸுன்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஃபர்தராக இங்கே ரிலீஸ் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கழகமும் அப்புறம் யூனிவர்சிட்டிலாம் போயிருக்கேன். நான் அண்ணா யூனிவர்சிட்டி எல்லா இதுலேயும் விஷுவல் கம்யூனிகேஷன் எல்லா இதுலேயும் போயிருக்கேன். அதனால் அவங்கள வந்து எல்லாம் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதுலேருந்து நாகர்கோவில் இது வரைக்கும் தஞ்சாவூர் இதிலெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படி வந்து டிக்கெட்ஸ்லாம் எப்படி கொடுத்து பார்க்க வைக்கலாம், நாட் ஓன்லி காலேஜ் ஸ்கூல்ஸ் பசங்களுக்கு கூட எப்படி பார்க்க வைக்கலான்றது இந்த ஒரு மாதத்தில் நாங்கள் அது ஒரு மாதிரி ஒரு திட்டமிட்டு அது செயல்படுத்துவோம் என்று கூறிக்கொள்கிறேன். படத்தை நீங்கள் இனி ரசிகர்கள் கையில் தான் இருக்குது, அதை எப்படி பார்த்து அதனுடைய இதை சொல்லுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பறை அப்படிங்கனாலே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான ஒரு கருவி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மத்தியில் சிறுபான்மையரை தழுவி அவங்களுக்காக ஒரு படம் எடுக்கும் போது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டுது. அது வந்து ஒரு அவார்டுக்காக ஒரு விருதுக்கான படமாக தான் பார்க்கப்படுதே தவிர நம்ம என்ன சொல்ல வரோமோ அந்த படத்துக்கான கதைக்கருவோ அதுக்கான கதைக்களமோ மக்கள்கிட்ட போய் சேருதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த படத்தை பார்த்திங்கன்னா, ஏன்னா அதுபோல் எப்போவுமே வந்து அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு பார்த்திங்களா நீங்கள் வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சிட்ருப்பீங்க. எனக்கு இந்த கமர்ஷியலினுடைய இது தெரியுன்றதுனால இந்த படத்தை வந்து அதுபோல் எடுக்கலை நான். ஃபாஸ்ட் பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் தான் எல்லாத்தையுமே, ஈவன் கட்டிங்கில் கூட ஃபிலிம் எடிட்டிங்கில் கூட எடுக்கும்பொழுது நான் ஃபாஸ்ட் இது தான். ஆனால் ஒவ்வொரு சொல்லும் எல்லோரும் கேட்கணுன்றதுக்காக அவன் அந்த பர்ஃபார்மர்ஸ் அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இன்னொன்று நீங்கள் விஷுவல் பார்த்திங்கன்னா அந்த பிரம்மாண்டம் தெரியும். எப்பவுமே இந்த மாதிரி படங்கள் நீங்கள் சொல்கிறது போல் குறுக்கிடுவாங்க, இடத்த இன்னும் இவ்வளோ ஒன்று குடிசையில் வச்சுட்டு அப்படி எல்லாம் பண்ணுறது அப்படி இருக்கும். ஆனால் நான் ஒவ்வொன்றத்தையும் பிரம்மாண்டம், ஏன்னா நீங்கள் அநேகமாக அந்த வேட்டவளம் போய் பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஊர் எல்லாம் கற்கள் தான், எல்லாம் மலையே வந்து குன்றுகள் மாதிரி, குன்றுகள் கூட இல்லை, எல்லாம் பாறைகளாக இருக்கும். அந்த பாறைகளே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டு, அதனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டம் அவங்க என்ன ரசிகர்களுக்கு வேணுமோ பார்க்குற ஜனங்களுக்கு அந்த பிரம்மாண்டம். அதே மாதிரி கரு வந்து பின்னடையில் வந்து அந்த கரு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி இல்லாமல். ஏன்னா முதலாவது குடிக்கக்கூடாதுன்றது, இன்றைக்கு கூட பாருங்கள் ஒரு கிணத்துல 3 பேரை விசிறி போட்டுட்டு ஒரு அம்மா கிணத்துல குளிச்சு செத்துருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு இது வந்திருக்கு. அப்போ நான் அதில் வந்து அந்த மாசானன்ற கேரக்டர் குடிச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அடிச்சுக்கிறான். ஏன்னா அவன் வந்து நான் சாவுக்கு இது அடிக்க மாட்டேன், எல்லோரும் நினச்சிக்கிறேன் சாவுக்கு மாத்திரம்தான் அடிக்கிறதுன்னு நினச்சிட்ருக்காங்க. அது அப்படி இல்லை அப்படின்றத சொல்லிவிட்டு அவன் ஆனால் குடிச்சிடுவான். குடித்ததுனால தன் பிள்ளைகளும் கெட்டுருவாங்களோ அப்படி சொல்லிட்டு அந்த பெண்ணு, அந்த ஜானகி கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து நீ பறந்து போய்டுறா அப்படின்னு, பையனை நீ வீட்டை விட்டு போய்டுற அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு இருக்கும், அந்த சின்ன பொண்ணு அவனுடைய வயசை மாசானத்து வயசு இருக்கிறவனுக்கே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாசானமும், ஏன்னா அவனுக்கு தண்ணி கிடைக்குதுன்றதுனால. அதனால் என்ன பண்ணுறான், ஒரு நாள் வந்து பார்க்கும்போது தப்பாக நடந்துகிட்ருக்கான் தன்னுடைய பொண்ணு கூட, மாசானத்துடைய ஃப்ரெண்டு, அவனுக்கு ஒரு 50-60 வயசு. அதை பார்த்த உடனே என்ன சொல்லி சொல்லி பார்க்குறான். அவன் வாதாடி எல்லாம் பண்ணி கீழே விழுந்து கிடக்கும் பொழுது இவன் என்ன பண்ணுறான், அம்மிக்கல்லை தூக்கி போட்டு, அது நிறைய நடந்திருக்கு குடிகார கணவன். ஆனால் நான் அந்த அம்மிக்கல்ல போடுற சீன்லாம் நான் எடுக்கலை, அவன் ஜெயிலில் இருக்கும்போது சொல்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி சீன்லாம் நம்ம காண்பிக்கணும்னு எனக்கு ஆஸ் எ ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் மேக்கர் நம்ம காண்பிக்கணும்னு எனக்கு அவசியம். அதை விட காண்பிக்கிறத விட அந்த சொல்லில் எப்படி அந்த பர்ஃபார்மன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், அதில் ஜானகிலாம் ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று எனக்கே வந்து எப்போ அப்படின்னா, இவங்க சொல்கிற மாதிரி கருப்புன்னா கருப்பு அப்படி இல்லை, இன்னும் கருப்பு வந்து எப்பவுமே தமிழர்களுடைய இது கருப்பு ஜாஸ்தி, அப்போ ரெப்ரசன்ட் பண்ணிப்பாங்க. அது ஒரு புதுமையான கோணமாக இருக்கும். ஆனால் நம்ம ஆள் தான் நடிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த அடித்தட்டு மக்களுக்கு மாத்திரம் இல்லை, மேல்தட்டு மக்களை இது பார்க்கும்போது ஓஹோ இவ்வளோ விஷயங்கள் இந்த இதில் இருந்திருக்கா, இவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கு, இதுலேயும் எப்படி பாசிட்டிவாக அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸை பற்றி அதில் காமிச்சிருக்கேன். யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ நல்ல விதமாக இருக்காங்க, குடிக்காமல் பாழாகாமல் அந்த கலையை வளர்க்குறதுக்காக. அதேமாதிரி ஒரு ட்ரம்மர், அந்த ட்ரம்மர் வந்து இவங்களோடு எப்படி சேர்ந்துடுறான் அப்படின்ற அந்த சேர்க்கையை அதை வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க,
இப்போ மிடில் ஏஜில் இருக்க அந்த அப்பா மக்கள்லாம் எப்படி கெட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிவர்ஸில் தான் சொல்லி அது இப்போ நடந்துகிட்ருக்கு. அது எல்லாருக்கும் அது மாதிரியா பிடிக்கும், கரெக்டு தானே. இன்னொன்று இது மாதிரி இது போல் வாழ்க்கையில் இருக்க அவங்களுடைய வாழ்க்கை இப்படிலாம் இருக்குன்ற தெரியாமல் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீரியமாக சொல்கிறத விட கொஞ்சம் சாஃப்டாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் ஃபோட்டோகிராஃபி இதில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் லைட்டிங்கில் தான் இருக்கும். எப்படி நீங்கள் மற்ற காதல் காட்சியில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் இதில் ஒன்றும் காதல் காட்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காதல்லாம் இருக்குது, ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் சின்னதாக அந்த சாங்லேயே ஒரு அழகாக போயிடும். அது போல் தான் அந்த படத்தில்